குறை எண் 27. அதிகமாக நாம் ஜெபித்தாலும் மிக கொஞ்சம்தான் அவரை அறிந்திருக்கிறோம். அதிகம் அவரை பற்றி பேசினாலும் கொஞ்சம்தான் அவரை புரிந்து கொண்டுள்ளோம். அதிக சட்டத்திட்டங்களின்படி நடக்கிற நாம் கொஞ்சம்தான் அன்பாக நடக்கிறோம். அதிகம் வேதத்தை ஆராய்ந்தாலும் கொஞ்சம்தான் நமக்கு தெளிந்த புத்தி இருக்கிறது. மற்றவரிடம் அதிகம் குற்றங்கள் கண்டுபிடித்தாலும் நாம் கொஞ்சம்தான் தேவனுக்கு பயப்படுகிறோம். அதிகமாக ஊழிய விஷயத்தில் கவனம் செலுத்தினாலும் நாம் கொஞ்சம்தான் வளர்ந்து பக்குவப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அதிகமாக நாம் தேவனை நெருங்க நெருங்க மனுஷர்களை விட்டு தூரமாய் போக வேண்டியிருக்கிறது. போய்விடுகிறோம். அதிகம் சத்தியத்தை தேடுகிறவன் கொஞ்சம்தான் தடுமாறுகிறான். ஏனெனில் அவன் அதிகம் தன்னை காக்கிறான். இவனுடைய வழி வேறு, நம்முடைய வழி வேறு. நாமோ அதிகம் ஜெபிக்கிறோம், அதிகம் பேசுகிறோம், அதிகம் சட்டத்திட்டத்தின்படி நடக்கிறோம், அதிகம் வேதத்தை வாசிக்கிறோம், பிறரிடம் குற்றம் பிடிக்கிறோம். நமக்கோ சத்தியம் மிக கொஞ்சம்தான் தெரியும். ஆனால் கரை படிந்தவர்களாக தடுமாறுகிறவர்களாகவே இன்னும் இருக்கிறோம். நம்மை நாம் அறியவில்லை, இதுதான் உண்மை. எவ்வளவு தீமையினால் உண்டானவர்கள் என்று நம்மை கண்டால் திருந்த வாய்ப்புண்டு. எனக்குள் தீமை வாசம் பண்ணுகிறது என்ற புது பிரமாணத்தை பவுல் கண்டுபிடித்து விட்டான். அதன் பின் அவனுக்குள் உண்டான மாற்றம் மிக பெரியது. அதுவரை அதை கண்டுபிடிக்காதவரை நம்மில் நிலையான மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. 2 வித மனிதர்கள் நாம், உள்ளே ஒன்று, வெளியே ஒன்று. மனதினால் தேவனுக்கும் சரீரத்தினால் பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறவர்கள் நாம். ரோமர் 7:25. எவ்வளவு நிர்பந்தம் பாருங்கள். நாம் விரும்பியதை செய்யாமல் விரும்பாததே செய்கிறோம். இந்த நிர்பந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இன்னுமுமா இப்படி வாழ்வது? பாவமானது சமயம் பெற்று நம் அவயவங்களை சிறைப்படுத்தி கொள்கிறது. அதை மீறி நம்மால் செயல்பட முடியவில்லை. இந்த இரட்டை நிலை தொடரக்கூடாது இல்லையா? பரலோகத்தில் வீடு கட்ட வேண்டிய நான் நரகத்தையே அங்கு என்னுடன் எடுத்து செல்ல பார்க்கிறேனே. திருந்து விட்டேன் என நினைத்தது தப்பாய் போய்விட்டது. பழைய மனுஷன் என்னிடம் இருக்கிறவரை நான் திருந்தவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. எனக்கும் தேவனுக்கும் வெகு தூரம். பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் இணைந்து வாழ முடியாதுங்க. ஒன்றின் முடிவில்தான் மற்றதன் துவக்கம். பழையது முடிந்த பின்தான் புதியது துவங்குகிறது. ரோமர் 6:5. முதலாவது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். பின்பு அவருடைய உயிர் தெழுந்த சாயலிலும் இணைகிறோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைந்த பின் தான் அவருடைய உயிர் தெழுந்த சாயலில் இணைகிறோம். சிலுவை மரணம் நம்மை முழுவதுமாக குணமாக்கும், அடக்கும், பழையன எதுவும் இல்லாதபடி அழிக்கும் நிரந்தரமாக. அதன் பின் என்றென்றும் அசையாத ராஜ்யமாகிய தேவ சாயல் நம்மிடம் நிலைத்து நிற்கும். நிலையான பரிசுத்தம், நிலையான எப்போதும் எதையும் ஜெயிக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை இதன் பின்பே அமையும். ரோமர் 8:10 படி நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு அடிமையானவர்களாகவும் மாறிவிட்டிருப்போம். குறை 28. யோசேப்பு நல்ல பையன்தான், இருப்பினும் அது பத்தாது. இந்த உலகில் அவன் பூரணமானவனாக ஆக அதிக பாடுகள் அவசியமாக இருக்கிறது. பாடுகளின் வழியில் அவன் நடந்தான், காத்து கொண்டே இருந்தான். முடிவில் அது அவனை பூரணமாக்கி விட்டது. யோசேப்பை போலத்தான் நாமும். நம் நோக்கம் நல்லதுதான், இருப்பினும் நாமும் கடினமான பாடுகளின் வழியில் சென்றால்தான் எல்லா விதமான தவறான கொள்கைகளையும் என்ன சிதறல்களையும் கலைந்து பூரணமாக நன்மை நிறைந்தவர்களாக மாற முடியும். தாவீது, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இது போன்ற வேறெந்த தேவ மனுஷர்களாகட்டும் அவர்கள் பலவித கடினமான பாடுகள் வழியாக சென்று வந்தபடியால் தான் நாம் காண்கிற தேவ மனுஷர்களாக ஆனார்கள். அரேபியா பாலைவனத்தில் 14 வருடங்கள் பவுல் கழித்திராவிட்டால் நாம் காண்கிற ஞானத்தை அவனிடம் கண்டுபிடித்திருக்க முடியாது. ஆக பாடுகள் தான் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியான மனுஷனாக நம்மை மாற்றும். இந்த மாம்சம் என்னும் கூட்டை விட்டு வெளியே வர சிறிது கூட பெரிய பெரிய கன்வென்ஷன்களும் வேத ஆராய்ச்சிகளும் கடினமான ஜெபங்களும் உதவாது. இது போன்ற
நம் கிரியைகள் வீணே. நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமப்பது ஒன்றே வழி. முறுமுறுக்காமல் பாடுகளின் வழியாக தேவ சித்தம் எதுவானாலும் அதற்கு அடங்கி போகிற ஒரு சிலரைத்தான் தேவன் பூரணப்படுத்துகிறார். தேவனால் பூரணப்படுத்தப்பட்டு நீதிமானாவது ஒன்றைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு பேசுகிறது. மற்றதெல்லாம் பதர்கள். சிலுவை சுமக்காத தற்கால கிறிஸ்தவம் வெறும் பதர்தான். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் சுயநலமற்றவர்களாக மாற வேண்டும். அன்பில் தேறினவர்களாக, தாழ்மையிலும் சாந்தத்திலும் ஞானத்திலும் வேரூன்றியவர்களாக பக்குவப்பட வேண்டியுள்ளது. அதனால் தான் யோசேப்பை கடினமான பாடுகளுக்கு உட்படுத்தினார் தேவன். நாம் அவ்வளவு எளிதாக வளைய மாட்டோம். நம்மை நாம் அறியும்படிக்கு அவர் கடினமாக நெருக்க வேண்டிய உள்ளது. நாம் தீமையினால் உண்டானவர்கள் இல்லையா? அதன் பின்புதான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக மாறுகிறோம். இது முழுக்க முழுக்க தேவனுடைய முயற்சி. புதிய ஏற்பாட்டு சுவிசேஷமும் இதுதான். ரோமர் 3:20 முதல் 24 வரை சொல்லப்பட்டபடி இன்று தேவனே மனுஷனை நீதிமானாக்குகிறார். இதை அடைய நமக்கு யோசேப்பை போல எளிய விசுவாசம் இருந்தால் போதும். குறை 29. என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் இயேசு. மத்தேயு 4:19. இதன் பொருள், சத்தியத்தை நீ தேடு, ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் இதையே நாம் தலைகீழாக ஆக்கிவிட்டோம். ஜனங்களை கூட்டிச் சேர்க்க முயல்கிறோம். சத்தியத்தை தேடுவதையோ கிறிஸ்துவை பின்பற்றுவதையோ விட்டுவிட்டோம், மறந்து விட்டோம் சத்தியத்தை. குறை 30. எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கு ஊழியம் கொடுக்கப்பட வேண்டும். நாம எடுத்துக்கொள்ள முடியாது. குறை 31. நம் உணர்ச்சிகள் கிறிஸ்துவ வழியை கெடுக்கின்றன. அது நம்மை ஏமாற்றும் என்று அறியாவிட்டால் நாம் அதனால் வஞ்சிக்கப்படுவோம். முக்கியமாக பெந்தேகோஸ்தே ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது தான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட உணர்வு வேண்டும் என்று ஜெபிக்கின்றனர். அதற்காகவே வருகின்றனர். உண்மையில் எந்த மனுஷனும் ஒரு முறைக்கு மேல் அபிஷேகம் பெற்றதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக அவர்கள் உணர்ச்சி மயக்கத்தினால் நிரம்பியதால் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் ஜீவியத்திலோ எவ்வித மாற்றமும் உண்டாகாது. பாரம்பரிய சபைகளிலும் தேவ பிரசன்னத்தை உணர முயலுகிறார்கள். தேவன் எப்போதுமே நம்மோடு இருக்கிறார். ஆராதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் மட்டுமல்ல, எப்போதும் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது, அவசியமும் இல்லை. தேவன் விசுவாசத்திற்கே முக்கியத்துவம் தருவதால் பிரசன்னத்தை உணர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் நமக்கோ இவ்வித நல்ல உணர்வு உண்டானால் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார் என நினைக்கிறோம். இவ்விதமான உணர்ச்சிகள் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை அழித்து விடுகின்றன. இதற்கு மேல் நான் சொல்ல தேவையில்லை. உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருகிறவர்கள் வாழ்க்கை சத்தியத்தை அறியாமல் மாம்சத்திலிருந்தே விடுதலையின்றி நாசமாகி விடுகிறார்கள். குறை 32. அற்புதங்கள் தேவன் இன்றும் செய்கிறார். ஆனால் அதற்கு தக்க நோக்கம் உண்டு. தேவனை அறியாத நம்மை தான் தேவன் என்றும் தன் வல்லமை பெரியதென்றும் நம்மை காக்க அவர் அவசியமானால் இயற்கையையும் வளைத்து அதன் சட்டங்களையும் மீறி அற்புதமாக மீட்பார் என்றும் அவர் அன்பை நமக்கு புரிய வைக்கவே அற்புதங்கள் அவர் செய்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவித நம்ப முடியாத அற்புதங்கள் செய்து அவர்களிடம் தன் மேல் விசுவாசத்தை உண்டாக்கிவிட்டார். அவர்கள் அதன் பின்பே அவர் சொல்படி கீழ்ப்படிந்து எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அவரை நம்பிய பின் அற்புதங்கள் கேட்டால் செய்ய மாட்டார். அதற்கு அவசியமில்லை. துயரமாக அவர்கள் அவரை அற்புதங்கள் செய்து நாக்குக்கு ருசியான ஆகாரம் வேண்டும் என்று அவரை தொல்லைப்படுத்தினார்கள். அத்தனை 1000 ஜனங்களுக்கு அவரால் வனாந்தரத்தில் எப்படி தர முடியும் என்று எண்ணவில்லை. அவர்தான் தேவனாயிற்றே, அவரால் முடியாதா? தரட்டும் என எண்ணினார்கள். இது அவரை கோபப்படுத்தியது. தேவைக்கு மிஞ்சிய ஆசை. தங்கள் மிஞ்சிய ஆசையை நிறைவேற்ற தேவனை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அவர்கள் கேட்டபடி காடைகளை திரளாக தந்தார். அவர்கள் அவைகளை மனநிறைவாக அடித்து புசித்தார்கள். அவர்கள் புசித்து கொண்டிருக்கும் போதே அவர்களை அடித்தார். 1000 பேர் செத்து விழுந்தார்கள். அவருடைய வல்லமை அனைத்தும் நம் தேவைக்காக அருளப்படுகிறது. ஆனால் அற்புதங்கள் நம் மனதை திசை திருப்புகின்றன.
ஜனங்கள் அற்புதங்களுக்காகவே அவரிடம் வருகிறார்கள். அவரை தேடுவதும் இல்லை, நேசிப்பதும் இல்லை. அவர் அற்புதம் செய்தால் அவருக்கு சாட்சி சொல்லுகிறார்கள், செய்யாவிட்டால் அவர்கள் விசுவாசம் மரண அடிப்படுகிறது. உண்மை என்னவெனில், நாம் கேட்காமலேயே தேவன் அற்புதங்களை செய்கிறார். தேவை இருக்கும்போது தேவன் ஒருவனுடைய விசுவாசத்தை நிறுவிய பின் அற்புதங்கள் செய்வதில்லை. மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களின் கதை இதை விளக்குகிறது. முதலில் தேடி வந்து கேட்காமலேயே அற்புதங்களை செய்த தேவன் பின்பு கட்டாயப்படுத்தும் போது கோபப்படுகிறார். அற்புதங்களை செய்து பின்பு அடித்து அவர்களை கொல்கிறார். இது தேவையா? அற்புதங்கள் செய்வது தேவனுடைய கடமையும் அல்ல, அதை கேட்பது நம் உரிமையும் அல்ல. அவராக விரும்பி செய்தால் வாங்கிக் கொள்ளலாம், தராவிட்டால் அதை கேட்டு தொந்தரவு செய்வது முட்டாள்தனமே. தேவன் செய்யாவிட்டால் அவரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தினால் அவர் கோபப்படுவார். இது புரியாமல் ஜனங்களை சபைகள் அற்புதங்கள் கேட்டு ஜெபிக்கும்படி தூண்டி விடுகின்றன. அவர்களை பொறுத்தவரை தேவன் அற்புதங்கள் செய்தால் அந்த சபை ஜனங்கள் மத்தியில் உயர்ந்த சபை. இதுவும் கடைந்தெடுத்த பொய். அற்புதம் தேவன் நமக்கு செய்தால் தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைத்து விட்டது. பரலோகத்தில் இதனால் தங்களுக்கு ஒரு இடம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என எண்ணுகிறார்கள். என்ன மூடத்தனம்! அவரை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சரியான அறிவில்லாமல் இருக்கிறோமே. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். குறை 33. தேவனை தவிர வேறே எவருக்கும் எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நாம் தேவ மனுஷனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் பெரியது. ஒரு சபையோ ஒரு தேவ மனுஷனும் நமக்கு முக்கியமானால் அதுதான் நாம் நரகத்திற்கு போகும் வழியாகும். பவுல் விதைத்தான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். விளையச் செய்ததோ தேவன். 1 கொரிந்தியர் 3:6. நம்மை ரட்சிக்க தேவன் பலரை பயன்படுத்துகிறார். நம் ரட்சிப்புக்கு காரணமாக ஒருவனும் தன்னை காண்பிக்க முடியாது. அவரவர்களால் வரும் பயன்கள் அளவு மிக மிக குறைவே. இருந்தாலும் பவுலோ அப்பல்லோவோ இல்லாவிட்டால் கொரிந்தியர்கள் இல்லை. அவர்கள் தேவனுடைய கையில் இருக்கும் நல்ல கருவி, அவ்வளவுதான். சத்தியத்தை கற்றுக்கொள்ள நாம் எல்லாவித வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்தை எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். குறை 34. ஒருவர் மேடையிலிருந்து பேசும்போது தேவனுடைய வாயாக இருக்கிறார் என எண்ணுகிறோம். அதற்கும் விதிவிலக்கு இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவை பேசுகிறாரா அல்லது தன் சொந்த எண்ணங்களை பேசுகிறாரா என கேட்கிற நாம் நிதானிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:29. ஒவ்வொருவரும் தான் நினைப்பதை பேசினால் அங்கு குழப்பம்தான் வரும், சபை உடைந்துவிடும். அநேக பிரிவுகள் இப்படித்தான் உண்டாயின. சத்தியமும் தேவனை அறிகிற அறிவும் அங்கே இல்லாத போது குழப்பம்தான் உண்டாகும். சத்தியமும் தேவனை அறிகிற அறிவும் மாறாத தன்மை கொண்டவை. அவைகள் ஜனங்களை பிரிப்பதில்லை, மாறாக ஒரே மந்தியாக ஜனங்களை ஒன்று சேர்க்கும் வல்லமை கொண்டவை. ஆகையால் கேட்கிறவர்கள் பேசுகிறவர்களின் பேச்சை நிதானிப்பது அவசியமாக இருக்கிறது. இதனால் சுய போதனை எதுவும் நுழைந்து சபையை கலங்கடிக்காதபடி காக்கலாம். குறை 35. தேவன் நமக்கு முக்கியமல்ல, அவர் வீட்டில் இருக்கிற அலங்கார பொருள், அவ்வளவுதான். நாங்களும் விசுவாசிக்கிறோம் என்று பிறருக்கு இதனால் காண்பிக்கலாம். அந்த அலங்கார பொருளினால் நமக்கு பயனொன்றும் இல்லை. திரும்ப திரும்ப ஒன்றை சொன்னால் அதை கேட்கிற நாம் உணர்வற்று போவோம், இல்லையா? இயேசு நமக்காக மரித்தார் என்பதும் அப்படித்தான். நம் உணர்ச்சியை அது தொடுவதில்லை, சிந்தையை அது மாற்றுவதில்லை. ஓ அப்படியா, அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவோம். போய் சொல்லிவிட்டோமா, ஆண்டவரே உன் ரத்தத்தினால் கழுவோம். கோபப்பட்டோமா, சரி இரத்தத்தினால் கழுவோம். இனியும் போய் சொல்லுவோம், கோபப்படுவோம், நமக்கு தெரியும். அந்த இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம். விடுதலையை வாஞ்சிக்காதவனிடம் இவ்வளவுதான் இயேசுவின் தியாகமும் அவர் சிந்திய இரத்தமும் மதிக்கப்படும். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், இல்லையா? ரட்சிப்பு அவனுக்கு தேவையில்லாதது. நல்ல மியூசிக், நல்ல ஆடை, நல்ல வசதிகள், மதிப்பு மரியாதையான வாழ்க்கை, இவ்வளவுதான் அவன் எதிர்பார்ப்புகள். பாவ மன்னிப்பை பற்றி பேசி பேசி பாவத்திற்கு முடிவு கட்டவில்லை என்றால் அதை பற்றி பேசி என்ன பயன்? வாரந்தோறும் பாவ மன்னிப்புக்கான ஜெபம், என்னை கழுவும். தேவன் ஏமாற மாட்டார், அவர் கழுவ மாட்டார். எபிரேயர்
அதிகாரத்தில் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவன் முடிவு என்னவென்று பார்க்கலாம். அது இரக்கமற்ற சாபம்தான். தேவன் தன்னுடைய குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை அனுப்பினார் மரிக்க. தன் இரத்தத்தை சிந்தி இயேசு நம்மை மீட்டார், இச்சையிலிருந்து, பாவத்திலிருந்து. ஆனால் இதை நாம் சுதந்திரித்தால் தான் அதை மதிக்கிறோம். ஆனாலும் இந்த மீட்பு முழுமையானது அல்ல. மீட்பை முழுமையாக அடைய நாமும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது உள்ளது. மாமிசம், அதை நாம் தான் அழிக்க வேண்டும். அதை அழிக்காமல் பாவம் அழியாது. அதற்குள் தேவன் நம்மை நடத்துவார். அவரை போல நாமும் சிலுவை சுமக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மீட்பு பூர்த்தியாகும். தன்னிடம் பெய்கிற மழையை குடித்து நிலம் அதற்கான கனி தரும் நல்ல செடிகளையும் விளைவிக்கலாம், முட்பூண்டுகளையும் விளைவிக்கலாம். மழையை அனுப்புகிற தேவன் தன் வேலையை சரியாக செய்கிறார். ஆனால் நிலமோ நல்ல செடிகளை விளைவிக்காவிட்டால் அது அக்கினியால் சுட்டெரிக்கப்படும் இல்லையா? இயேசுவின் இரத்தத்தை அற்பமாக எண்ணுகிற எவனும் மீட்கப்படுவதற்கு பதிலாக சபிக்கப்படுகிறான். அவர் அன்பை புரிந்து கொள்ளாத எவனும் அழிவான். காரணம், அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 6:6. உணர்வற்றவர்கள் எத்தனை பேர்! பழைய ஏற்பாட்டில் 4000 வருடத்தில் உணர்வு உள்ளவர்களை ஒரு நோவா, ஒரு தாவீது, ஆபிரகாம், ஏசாயா என விரல் விட்டு எண்ணிவிடலாம். மீதி அத்தனை பேர்களும் உணர்வற்றவர்களே. புதிய ஏற்பாட்டு 2100 வருடத்தில் உணர்வுள்ளவர்களின் நிலைமை இதைவிட மோசமே. அதிசயமானவர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று அவரை சொல்லுகிறோம். இருந்தாலும் நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோமே. அவர் தேவையற்ற பொருள், கீழானதையே தேடுகிற எவனும் கிறிஸ்துவின் இரத்தத்தை அற்பமாக எண்ணி காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான். ஆகையால் கடல் கடந்து ஒருவனை தன் மதத்திற்கு சேர்க்க பாடுபட்டாலும் உணர்வற்றவர்களையே சபைகள் உருவாக்குகிறது. என்ன ஜெபித்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உருவாக்க தெரியவில்லை. வீண் ஊழியமே செய்கிறோம். தேவனை தேடுகிறவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3:11. அவருக்கு செவி கொடுத்து அவர் காண்பிக்கிறபடி மாத்திரம் நடக்கிற எவனும் அடங்கி தேவ சித்தத்தின்படி நடப்பான். தனக்கேற்ற கனிகளை தருவான். இவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். குறை 36. சபை என்பது ஒருவனுடைய செல்வ பலத்தை, அறிவு கூர்மையை, அதிகார பலத்தை, திறமைகளை வெளிப்படுத்தும் இடமல்ல. நமக்கு சமுதாயத்தில் கௌரவமான இடத்தை அடையும் குறுக்கு வழியும் அல்ல. நிச்சயம் இது கிடையாது. அது தேவ வீடு. ஆகையால் அது அன்பின் வீடு. இங்கு எல்லோரும் சமம். ஒருவனும் முக்கியமல்ல, புதிதாக வரும் விசுவாசியை தவிர. இது அன்பின் வீடு என்பதால் எவ்வித கட்டளைகளோ நிபந்தனைகளோ இங்கு கிடையாது. ஒருவனும் மற்றவனுடைய வசதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வளர்ந்த சபையில் ஜனங்கள் தங்களுடைய திறமைகளை மறைத்துக் கொள்வார்கள். தேவனோடு அவர்களுடைய அனுபவங்களை மறைத்துக் கொள்வார்கள். அவர்களை விட மற்றவர்கள்தான் அங்கே முக்கியம். அப்பொழுது அங்கே உண்மையான ஐக்கியம் உண்டாகியிருக்கும். இப்படிப்பட்ட சபையை காண்பது அரிது. காண முடியுமா? குறை 37. கிறிஸ்தவ சபை ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடாது. சம்பளத்திற்கு பாஸ்டரும் பலவித கமிட்டிகளும் அதற்கு மெம்பர்களும் குறிப்பிட்ட ஆராதனை நாளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சத்தியத்தில் நாட்டமில்லாதவர்களின் தலையீடுகள் நிச்சயம் உண்டாகியிருக்கும். ஆனால் ஒரு சபைக்கு இருவர் போதும், ஒரு மனம் கொண்ட இருவர் மத்தியில் என்று இயேசு குறிப்பிடுவதற்கு காரணம், தேவனை உண்மையாக தேடுகிறவர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்தால் போதும். உணர்வுள்ளவர்கள் இருவர் இருந்தால் போதும். அது சபையாகிவிடும். அவர்கள் மத்தியில் அவர் இருப்பார். உணர்வுள்ளவர்கள் அபூர்வம், கிடைக்க மாட்டார்கள். சபை என்பது உண்மையாக விசுவாசிக்கிற இருவரோ அதற்கு மேலோ ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளவே. ரோமர் 1:10. அது கடைத்தெருவாக கூட இருக்கலாம், வசதிப்பட்ட எந்த நேரமாகவும் இருக்கலாம். அதற்கு ஒரு பெயர் தேவையில்லை, கட்டிடம் தேவையில்லை, எந்த மார்க்கபேத நிறுவனத்துடன் இணையமும் தேவையில்லை. அதை கட்டவோ அந்த சபையை நிர்வகிக்கவோ பணமோ காணிக்கையோ அவசியமில்லை. ஒருவர் விசுவாசத்தை ஒருவர் பார்த்து நாம் சரியாகத்தான் போகிறோமா, வழிதப்பி போகிறோமா என உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சரியாக போனால் நம்பிக்கையும் தைரியமும் தந்து பாடுகளில் உற்சாகப்படுத்தவே சபை. மெய்யான இந்த சபை தேவனைப் போல ரகசியமானது, வெளியே தெரியாது. தேவன் பிரியப்பட்டு கவனித்து பார்ப்பது. அது மறைவாக இருந்தாலும் கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார். பாஸ்டர் என்பது ஒரு வேலை அல்ல. இயேசு அப்போஸ்தலரை நியமித்த போது
போது அவர்களை தன் சாட்சியாக அனுப்பினார். பிரதிபலனாக அவரிடமிருந்து அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவரோடு வாழ்ந்த அவர்கள் அவரை படித்தார்கள். இப்படியாக அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என போதித்தார். எதிர்பார்த்தார். வந்து பார் என்று அழைத்தார். யோவான் 1:39. அந்த காலத்தில் இந்த மாதிரி சபைகள் எதுவும் காண முடியாது. அவர்கள் சபை கட்டடம் கட்டவில்லை. அவர்கள் கடமைக்காக பாஸ்டர் வேலை செய்யவில்லை. தங்கள் பெயரில் ஒரு ஸ்தாபனமோ நிறுவனமோ ஏற்படுத்தவில்லை. அவர்கள் ஜனங்களோட ஜனங்களாக ஒன்றாக கலந்து தங்களைப் போல வாழும் விசுவாசிகளை எழுப்பினார்கள். நடைமுறையில் பாஸ்டராக ஒருவர் இதைத்தான் செய்திருப்பார். பாஸ்டர் என்பது வருமானம் தரும் வேலையாகும் போது அது தேவனை தேடுவதை அவனிடமிருந்து அழித்து விடுகிறது. குறை 38. கலாத்தியர் 5:24 தான் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு தீர்க்கமான தரிசனத்தை காண்பிக்கிறது. யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் இல்லை என்றும் இந்த வசனம் வகையறுக்கிறது. கிறிஸ்துவனுடையவன் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான். அதாவது மாம்சத்தின்படி நடந்து தன் ஆசைகளை வைத்துக் கொண்டிருப்பவன் கிறிஸ்தவன் அல்ல. இது உள்ளான அடையாளம், புறம்பானது அல்ல. இந்த விளக்கம் சகல குழப்பங்களையும் தெளிவுபடுத்தி எல்லாவித சர்ச்சைகளுக்கும் முடிவு கட்டி அடக்கி விடுகிறது, தெளிவு பிறக்கிறது. குறை 39. ஓதுவது, தொடர் ஸ்தோத்திரம், அல்லேலுயா, நன்றி, மேலும் பலவித நாமங்களால் தேவனை புகழ்வது, இவை ஒருபோதும் அவர் அறியக்கூட செல்வதில்லை. இவைகளால் தேவன் நிச்சயம் குளிர்ந்திட மாட்டார். ஜெபத்தை நீண்டதாக்கி ஒரே வார்த்தையை பலமுறை சொல்வதால் மற்றவர்களே நாம் கவர பார்க்கிறோம், தேவனை அல்ல. பலவித வேத மேற்கோள்களினால் ஜெபம் ஒரு பிரசங்கமாகவே ஆகிவிடுகிறது. ஆபிரகாமின் ஜெபத்தை பாருங்கள். அவன் ஒரு வார்த்தை சொல்லவே பயப்படுகிறான். தேவனோடு ஒருவன் நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது இப்படித்தான் அவன் செயல் இருக்கும், நடுக்கம். மிக சில வார்த்தைகளையே சொல்லுவான். தேவ மனுஷன் ஜெபத்தில் அர்த்தமற்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டான். அதை இந்து மதத்தில் ஓதுவது என்று சொல்வார்கள். சங்கீதக்காரன் உற்சாகத்தில் உரத்த சத்தத்தோடு துதியுங்கள், கைத்தட்டுங்கள், சங்கீதம் பாடுங்கள் என்று சொன்னாலும் அவை பயனற்ற உற்சாக வார்த்தைகளே. உற்சாகமற்ற ஒருவனை அது பாதிக்காது. வெறும் நன்றியின் வெளிப்பாடுகள் தான் அவை. அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இல்லாதவரை இயந்திரத்தனமாக அதை செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது மூடத்தனமானது, குருட்டு நம்பிக்கையும் ஆகும். நாம் செய்கிற முகஸ்துதியை கேட்டு தேவன் நிதானமிழந்து நமக்கு பலவித சலுகைகளை அளித்துவிட அவ்வளவு சின்ன புத்தியுள்ளவரா என்ன? குறை 40. எங்கு நம் கவனம் இருக்கிறதோ அங்கு நம் இருதயம் இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல வீடு, உயர்ந்த வாழ்க்கை, நல்ல வசதி, நல்ல பிள்ளைகள், அவர்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல பள்ளி, இது ஒரு வகை சிறை. மாம்ச சிந்தை, தேவனை சம்பாதிக்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும், இப்படி இருப்பதும் வேறு விதமான சிறைதான், ஆவியின் சிந்தை. இந்த சிறையை தெரிந்து கொள்ளும் போது தரித்திரம், அவமானமான சமுதாய நிலை, கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளும் சந்திக்கிற சங்கடங்களும் ஒன்றுமே இல்லை. தேவன்பு என் பிரதானமாக இராத பட்சத்தில் பலவித எண்ணங்கள் மாம்ச சிந்தையாக தொடர்ச்சியாக என் நினைவுகளை ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்றன. நான் எதனால் திருப்தியாகிறேன் என்பதுதான் கேள்வி. தேவனுக்கு பாத்திரமாக நடப்பதா அல்லது வேற ஏதோ ஒன்றா? உண்மையில் அநேகர் தேவன் பக்கம் நிற்பதில்லை. தேவனை எப்படி நேசிப்பது, அவரை எப்படி பிரியப்படுத்துவது என்று தேடுவார் இல்லை. தன் ஆசை கவலைகளையே திருப்திப்படுத்த வாழ்கிறார்கள். இதுதான் மாம்ச சிந்தை. இது வெளிப்புறத்தில் பாவமாக தோன்றாது, ஆனாலும் தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8:5-8 குறை 41. ஆத்தும ஆதாயம். இது நமக்கு சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு. ஆனால் தேவன் இந்த விளையாட்டில் ஈடுபாடு காட்டுவதில்லை. உண்மையை சொல்வதானால் தன்னை பின்பற்றி வர விரும்பியவர்களை இயேசு தடுப்பதையே பார்க்கிறோம். அது வசதியான வாழ்க்கை இல்லை, எனக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்கிறார். பிறரை நாம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றலாமே ஒழிய கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக மாற்ற முடியாது. நாம் பலவித பாடுகளை அனுபவித்து அவரை பின்பற்றி இருந்தால் பிறரை நம்மை போல கிறிஸ்துவை பின்பற்ற வைக்கலாம். இல்லாவிட்டால் மற்றவர்களை முட்டாளாக்கும் விளையாட்டு தான் ஆத்தும ஆதாயம். நம்மை போல மற்றவர்களையும் இரட்டத்தனையாக நரகத்தின் மகன்களாக்குகிறோம். குறை 42. இந்த உலகத்தில் நான் தான் மிக
கடினமானவன். கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலை கற்க முதிர்ச்சியற்றவன். எப்போதும் எதிலும் முட்டாள்தனம். மனம் போல நடப்பது, தீமையானதை செய்யும்படிக்குத்தான் என் மனம் ஈர்க்கப்படுகிறது. சுவாப அன்பற்றவன், அடக்கமற்ற நாவுடையவன், பழகத் தெரியாதவன், தந்திரமானவன், ரகசிய பாவத்திற்கு இடம் கொடுப்பவன், தெளிவான மனதில்லாதவன், மூர்க்கமானவன், எனக்கு சரியென்று படுகிற விஷயத்திலே பிடிவாதக்காரன். இப்படி என் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. என் வாழ்நாள் முடிவதற்குள் இவை எல்லாவற்றையும் சரி பண்ணி விட முடியுமா? இப்படி தன் தீமைகளை ஒருவன் நிதானித்து விட்டால் அவனால் எப்படிப்பட்டவனிடமும் இணக்கமாக போய்விட முடியும். நாம் மற்றவர்களை திருத்த முயல வேண்டாம். நாம் தான் முழு கவனமும் செலுத்தப்பட வேண்டியவர்கள். மற்றவர்களோடு சண்டையிட்டுக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்களால் வரும் தொல்லைகளை தேவனிடமிருந்து வருகிற சீர்படுத்தும் செயல்களாக எடுத்துக்கொள்வோம். நமக்கு அப்போது தொல்லை தருகிறவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க வந்த தேவ தூதர்களாக தெரிவார்கள். இப்படி தன்னை முக்கியப்படுத்தி நிதானிக்க முயன்றால் இந்த உலகம் எவ்வளவு அழகாக மாறிவிடும். குறை 43. தேவ வார்த்தையை காப்பாற்றுவது. கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்றால் அதற்கு காரணம் உண்டு. ஒரு சிலரைத்தான் இப்படி வேதம் சொல்கிறது. இது பெரிய ரகசியம். நாம் அவர் வார்த்தையை காப்பாற்றினால்தான் அவர் நம்மோடு இருப்பார். யோவான் 14:23. இது ஒரு அருமையான சுகமான உறவு. இந்த உறவு ஒரு வழி பாதை அல்ல, இரு வழி பாதை. அவர் நம்மை நேசிக்கிறது போல நாமும் அவரை நேசிப்பதால் இந்த உறவு உண்டாகிறது. அப்போது நமக்கு உரியதெல்லாம் அவர் தன்னுடையதாக கருதி எடுத்து கையாளுகிறார். இப்படி அவர் நம்மோடு வாசம் பண்ண நாம் வார்த்தையை காப்பாற்றுவது முக்கியமாக இருக்கிறது. பலர் மத்தேயு 28:19 வசனத்தை காப்பாற்றி சுசேஷ ஊழியத்துக்காக கடைபிடிக்கிறார்கள். சிலர் குருட்டுத்தனமாக 1 பேதுரு 3:4 வசனத்தின்படி நகைப்படக்கூடாது என்று அதை காப்பாற்றி நடக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சபையும் தங்களுக்கு இஷ்டப்பட்ட போதனைகளை வைத்து கொண்டிருக்கின்றன. இந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று. இவை எதுவும் வேலை செய்யவில்லை. நடைமுறையில் உண்மையை சொல்வதனால் நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதுதான் வார்த்தை. ரோமர் 6:4 முதல் 7 வசனம் வரை. இந்த உடன்படிக்கை வார்த்தை தான் நாம் காக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையை காக்காத போது நாம் தேவ ஜீவனுக்கு அந்நியர்களாக இருப்போம். அவர் நம்மை திரும்பியும் பார்ப்பதில்லை. இந்த உடன்படிக்கையை காக்கும்போது நாம் நம் மரணத்தை அனுதினமும் சுமப்பதால் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வெளிப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:10. இந்த வார்த்தை தான் நம்மை முற்றிலும் மாற்றி முழுக்க கழுவி தேவனுக்கு முன் நம்மை கரைதிரை அற்றவர்களாக ஆக்குகிறது. அப்போது அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. குறை 44. சிந்தியுங்கள் என்றார் இயேசு. யோவான் 5:39. நாம் சிந்திக்க கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும், உணர்வுள்ளவர்களாக மாறிவிடுவோம். அப்போது சரியது தவறு எது என புரியும். மாம்சத்தின் மேலோ பாவத்தின் மேலோ ஜெயமுள்ளவர்களை ஏன் காண முடியவில்லை? சிந்திக்காதவர்கள் இல்லாதபடியால் அப்படிப்பட்டவர்களை காண முடியவில்லை. பாவத்தினால் சோதிக்கப்படும் போது அவர் வார்த்தையை சிந்தியுங்கள். ரோமர் 6:6. அப்போது தேவன் தன் வார்த்தையை நிறைவேற்றி தர நம் கூட இருப்பதை காண்பீர்கள். சகலவித பாவமும் நமக்குள் அழிக்கப்பட்டு நாம் மறுரூபமாக மாறிவிடுவோம். தேவன் தன் வார்த்தையை நிறைவேற்றி நம்மை கிறிஸ்துவின் பூரண சாயலாக்கி நிலைநிறுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை கண்கூடாக அனுபவித்து காணலாம். மிகவும் அரிதான தேவ ஞானம் நமக்குள் வெளிப்படுவதை காணலாம். தேவ வசனத்தை சிந்தித்து பார்க்கும்போது அது நம் ஒவ்வொருவரையும் ஜெயமுள்ளவர்களாக்கி ஞானத்தில் வளரச் செய்கிறது. சிந்தித்து சத்தியத்தை புரிந்து கொள்வதே ஜீவன் என சொல்லலாம். நீதிமொழிகள் 4:13 வசனம். குறை 45. சபைக்கு போகாவிட்டால் நாம் விழுந்து காணாமல் போய்விடுவோம் என்று பயப்படுகிறோம். விசுவாசம் என்பது பயம் அல்ல. இந்த பயத்தினால் நாம் சபைக்கு போகிறோம். நாம் பாவம் செய்து விடுவோம் என்ற பயத்தில் அன்றாடம் ஜெபிக்கிறோம். அன்றாடம் வேத வாசிப்பதன் காரணம் அன்றைய பொழுது அமைதியாக போக வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் வேதத்திலிருந்து எதையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. சபைக்கு கட்டாயமாக போனாலும் அங்கும் எதையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. அன்றாடம் ஜெபித்தாலும் நம்மிடம் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை. நம் வாழ்க்கையோ நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ
ஆசீர்வாதமாக செல்ல வேண்டும் என ஏங்கி தவித்து நடுங்குகிறோம். ஆகையால் தான் நாம் ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கிறோம் பயத்தினால், அல்லது நாமே ஊழியம் செய்கிறோம். வாழ்க்கையில் ஏதேனும் தவறாக போகும்போது கலங்குகிறோம், மனம் பேதலித்து போகிறது. யோபைப் போல நான் நன்மைதான் செய்தேன், எனக்கேன் இந்த தீமை என எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். ஆனால் கவனித்து பாருங்கள், விசுவாசம் அல்ல பயம்தான் நம் வாழ்க்கையை நடத்தும் சக்தியாக இருக்கிறது. தேவனை நம்பி விசுவாசிக்கிறோம் என எண்ணினாலும் அவர் கோபத்தை எண்ணி பயப்படுகிறோம். இப்படித்தான் சாத்தானும் விசுவாசித்து நடுங்குகிறது. இது பிசாசின் விசுவாசம். யாக்கோபு 3:22, எபிரேயர் 11 வாசித்து பாருங்கள். அவை அனைத்தும் விசுவாச கிரியைகளே. இந்த கிரியை இல்லாத நாம் விசுவாசிக்கவில்லை என்பதே உண்மை. விசுவாசத்தால் தூரமாய் இருக்கிற அவைகளை கண்டு நம்பிக்கையால் அவைகளை கட்டி அணைத்துக் கொள்கிறோம். எபிரேயர் 11:13. நமக்கு வாக்குத்தத்தம் திவ்ய சாயல்தான். இப்படி இருக்க நாம் எதை விசுவாசிப்பதாக நினைக்கிறோம் என்று தேடி பார்த்தால் ஒன்றுமே இல்லை. குறை 48, நம்மிடம் தேவ அன்பு இல்லை. யோவான் 5:42. நமக்கு அளிக்கப்பட்ட கட்டளையே தேவன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்க வேண்டும் என்பதுதான். இதை நாம் அறிந்திருந்தாலும் இதை எப்படி செய்வதென்று நமக்கு தெரியாது. நம்முடைய உறவினர்களை, நம்முடைய நண்பர்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை பதிலுக்கு நேசிக்காத போது மனம் உடைந்து போகிறோம். அப்படித்தானே தேவனும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவன் வேண்டும். ஆனால் தேவனுக்கோ உண்மையாய் தன்னை நேசிக்கிற ஒருவன் வேண்டும். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை நேசிக்கிற ஒருவனை அவர் விரும்புகிறார், தேடுகிறார். அப்படிப்பட்டவன் தான் தாவீது. அவனுடைய நேசம் நம்மை போல் அல்லாது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது இருந்தது. எதையும் அவன் தேவனிடம் கேட்டு நிர்பந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை அந்த தேசத்திற்கே ராஜாவாக ஆக்கி தேவன் பார்த்து மகிழ்ந்தார். ஆனால் நம் அன்பை நம் சுயநலம் மூடிவிடுகிறது. நம் சுயநலம் நீக்க முடியாத கடின ஓடாக இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து தேவனோடு பழகிய அவனுக்கு சுயத்தை நீக்கிட எளிதாக முடிந்தது. நம்மை தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிறவர்களாக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்று அவருடைய சாயலை நமக்கு தந்திருக்கிறார். இதன் அர்த்தம் என்ன? இயேசுவை போல சுயத்தையும் மீறி முழுமையாக நாம் தேவனிடம் அன்பு கூற முடியும் என்பதே. ஆனால் நாமோ இஸ்ரவேலரைப் போல வாக்குத்தத்தமான இந்த அன்பை சுதந்தரிக்காமல் எழுந்து போகிறோம். குறை 49, உபதேசங்கள். கிறிஸ்தவத்தில் உபதேசங்கள் நிறைய இருக்கின்றன. அவை எல்லாம் வீணே. எந்த உபதேசத்தினாலும் யாரும் எதையும் அடைய முடியாது, சிலுவை உபதேசம் உட்பட. இங்கு முன்மாதிரி தான் முக்கியம். நமக்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் இயேசு வந்தார். சிலுவை உபதேசத்தை கொரிந்தியருக்கு பவுல் கொடுத்தான். இருப்பினும் அவர்களால் அதை பின்பற்ற முடியவில்லை. ஆழமாக பாவத்தில் வாழ்ந்தார்கள். பின்பு அவன் தன்னையே முன் உதாரணமாக வைத்து 2 கொரிந்தியரை எழுதினான். தான் எப்படி விசுவாசித்து போராடினான் என்றும் அதனால் எப்படி பூர்ணப்பட்டான் என்றும் எழுதினான். ஆபிரகாம் தன்னை முன் உதாரணமாக வைத்து இப்படி எழுத முடியும். அவன் தான் விசுவாசித்ததையும் அதனால் அவன் சந்தித்த பாடுகளையும் அதை அவன் பொறுமையாய் சகித்ததையும் தன்னை குறித்து தேவ சித்தம் எதையும் கேள்வி கேட்காமல் செய்ததையும் இதனால் அவன் தேவன்பில் பூர்ணப்பட்டதையும் சொல்லலாம். முடிவில் பிள்ளையையே பலியிட சென்றதையும் அதனால் தேவன் அவன் அன்பை கண்டு மகிமைப்படுத்தியதையும் நமக்கு காட்டலாம். அவ்விதமே பவுல் தன் பாடுகளையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையோடு கை கொண்ட பொறுமையையும் தன் அன்பின் பிரயாசத்தையும் 2 கொரிந்தியரில் காண்பிக்கிறான். மரணத்தையே அவன் எதிர்கொண்ட வேளையில் தேவன் தந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் பற்றி பேசுகிறான். 2 கொரிந்தியர் 1:9. தன் பலவீனத்தை பற்றி பேசுகிறான். 2 கொரிந்தியர் 12:8. அதை மேற்கொள்ள தேவன் தந்த கிருபையை பற்றி பேசுகிறான். தன் சிந்தையில் உண்டாகிற எல்லாவித மேட்டுமையான எண்ணங்களையும் அவைகளை கிறிஸ்துக்குள் கீழ்ப்படுத்தியதை பற்றியும் பேசுகிறான். 2 கொரிந்தியர் 10:5. மத பாரம்பரியங்களுக்கு, சடங்காச்சாரியங்களுக்கு அப்பாற்பட்டது கிறிஸ்தவம். அது விசுவாசத்திற்கு பயிற்சி அளித்து போராட வைக்கும். சிலுவை சுமந்து தீமைக்கு பயப்படாமல் சகிக்க வைக்கும். நம் பலவீனத்தை நமக்கு காண்பித்து கிறிஸ்துவினால் இலவசமாய் நமக்கு உண்டாகி இருக்கிற நீதி, பரிசுத்தம் என்பவற்றை நம் பிறப்புரிமை என சுதந்தரிக்க வைக்கும். குறை 50. 10 கட்டளைகளின்படி நம்மை கட்டுப்படுத்தி பரிசுத்தமாய் நடக்க நம்மால் முடியாது. இதனால் நாம்
கிரியைகளினால் ரட்சிக்கப்படாமல் கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறார்கள். எபேசியர் 2:8. நம்மால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாது என்பதை கண்டுதான் இந்த 10 கற்பனைகளை தேவன் நீக்கி கிருபையை அளித்தார். நம்மால் கீழ்ப்படிந்து நடக்க முடியாது என்பது ஒரு பெரிய வெளிப்பாடு. தீமை நிறைந்தவர்கள் நாம். இந்த வெளிப்பாடு எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. ஆகையால் தன்னை கற்பனைகளின்படி கட்டுப்படுத்தி நடக்க முயலுகிறார்கள். இந்த கிருபையின்படி நாம் அவருடைய திவ்ய சாயலில் இணைந்து உயிர்த்தெழுந்தோம். பாவமில்லாத பரிசுத்த சாயல் அது. இதை கண்ட சுவிசேஷம் நம்மை நற்கிரியை செய்யும்படி தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறது. எபேசியர் 2:10. நம்முடைய சகல தீமைகளையும் இதனால் நீக்கி நன்மை நிறைந்தவர்களாக நம்மை காண்பிக்கிறது. ஆனால் இவைகளை நாம் அறியாமல் நம்மை கட்டுப்படுத்தி நடக்கவே முயலுகிறோம். நம்மை போல மற்றவர்களையும் கட்டுப்பாடாக நடக்க போதிக்கிறோம். தேவனே நம்பிக்கை இழந்து 10 கற்பனைகளை நீக்கி இருந்தும் நம் மனசாட்சியை விட்டு அதை நீக்கவில்லை. மட்டுமல்ல, நம் வசதியின்படி நாமே பலவித புது கட்டளைகளையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். இதனால் சபைகள் தோல்வியடைந்து வெளிச்சமின்றி தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்து விடுவோமோ என்ற பயத்தில் 10 கட்டளைகளையும் விடாமல் புதுசாக பல கட்டளைகளையும் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். உளியை பிடுங்கிய குரங்கை போல தவிக்கிறோம். காரணம், வாள் பிளந்த மரத்தினுள் மாட்டிக்கொண்டிருக்கிறது.